ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்க்ரோல் வித் மீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஆன்லைனில் வந்து நிறையவே வந்து மணி ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம மோஸ்ட்லி 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஆன்லைனில் தான் வந்து ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேமர்ஸ் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஹேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் சென்ட் பண்ணுறது, அது மூலிமா வந்து இந்த பணத்தை வந்து திருடுறது, இந்த மாதிரிலாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கான ஒரு 5 டிப்ஸ் இதுலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட அந்த பின் இருக்குல்ல, யூபிஐ பின்ஸு எல்லாமே வந்து யூபிஐ மூலியமாக தானே நம்ம எல்லா ஆப்புமே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வந்து யூபிஐ மூலியமாக தான் இந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினானது இந்த யூபிஐ பின்னு. ஸோ யூபிஐ பின்னை வந்து ரொம்ப செக்யூராக இருக்கா மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். ப்ளஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் இதை கேட்டாலும் வந்து அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடாது. ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ஃபேமிலிஸ் யாராக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஸோ செக்யூராக நீங்களே வந்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து சேஃபான விஷயம். ஸோ செகண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிவைஸை வந்து செக்யூராக இருக்கணும். ஸோ டிவைஸ் வந்து எப்படி செக்யூராக இருக்கணும், உங்கள் மொபைல் இருக்குல்ல, ஸோ உங்கள் மொபைல் ஃபோனில் தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அன்வான்ட் ஆப்ஸை வந்து நீங்கள் எப்போயுமே தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலோட அந்த சாஃப்ட்வேர்ஸ் அடிக்கடி அந்த ஆப்ஸுக்கு அப்டேட்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அப்டேட்ஸ் கேட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பக்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ மூணாவதாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து பேங்க் பேமெண்ட், அதாவது இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதாவது அனதர் எண்டில் இருக்கிறவங்களோட கரெக்டான டீட்டெயில்ஸ் தானே, மொபைல் நம்பர், அவங்க நேமு, அப்புறம் வந்து அவங்களோட அந்த அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு 1க்கு 2 வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வேறு யாருக்காச்சும் போயிடுச்சுன்னா அது மிஸ்யூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு அனுப்புறத வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. ஸோ 4வதாக இருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ஸ்கேம்ஸ். அதாவது வந்து ஃபிஷிங் ஸ்கேம்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து ஹேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்டு, அதாவது மெசேஜ்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இந்த மாதிரிலாம் வந்து லிங்க்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுறது, அதை வந்து கிளிக் பண்ண வைக்கிறது, ஸோ அது மூலயமா பணம் வந்து போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்பவே பி கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கிளிக்கே பண்ணாதீங்க. பெட்டர் அதை டெலீட் பண்ணிவிடுங்க உங்களோட இதுலேருந்து. ஸோ அதே மாதிரி அன்வான்டாக கால்ஸ் வருது அந்த மாதிரிலாம்னா பிளாக் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக. ஸோ தட் வந்து அது ஒரு சேஃப்டியான விஷயம். ஸோ 5வதாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரஸ்டட் யூபிஐ ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ட்ரஸ்டட் யூபிஐ ஆப்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மோஸ்ட்டு ஃபேமஸாக இருக்குது பார்த்திங்களா, கூகுள் பே, இப்போ பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து ட்ரஸ்டட் யூபிஐ ஆப்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்ட்ரஸ்டடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மிடில் இருக்குது, அன்ட்ரஸ்டடும் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னடா நீ ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்க்கு வந்து விளம்பரம் கொடுக்குறியா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவங்களாம் வந்து ரொம்பவே ஹை எண்டான கம்பெனிஸ், நிறைய பேர் இதை தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ட்ரஸ்டட் கம்பெனிஸில் வந்து லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க, எக்ஸட்ரா ஓகேவா. ஸோ நம்ம வந்து ட்ரஸ்டட் ஆப் மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறது தான் வந்து ஃபீலாக இருக்குது. ஸோ அதாவது பழைய மாதிரி நம்ம வந்து பணத்தை வந்து கேஷாகவே கொடுத்து இது பண்ணால் அப்போ வந்து ஒரு விதமான திருட்டு நடந்தது. இப்போ வந்து டிஜிட்டலைஸ்டாக வந்திருக்கோம். இப்போ வந்து இதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து அவங்கள அப்கிரேட் பண்ணி எப்படிலாம் பணத்தை திருட முடியுமோ திருடுறாங்க. பட் நம்ம தான் வந்து ரொம்பவே சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கணும். அதாவது வந்து நம்ம மணி, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த கூகுள் பே இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக்கும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் ரெகக்னைசேஷனில் உங்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு சேஃபான விஷயம். அப்புறம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஓடிபி வந்துச்சு அப்படின்னா அது உங்கள் மொபைலுக்கு மட்டும் தான் வரும், அது நீங்கள் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ தட் நீங்கள் அதை என்ட்ரு பண்ணலாம். ஸோ இது அந்த ஓடிபியுமே யாருக்குமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் வந்து இந்த இதில் வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ஸ், யூபிஐ ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்க்ரோல் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.